வெற்றியின் முடிசூடி புன்னகை பூத்து நிற்கும் கன்னிமரியே எங்கள் தங்கவயல் பாத்திமா அன்னை மரியே எங்கள் தங்கவயல் பாத்திமா அன்னை மரியே வாழ்க அம்மா வாழ்க வாழ்க மரியே வாழ்க. சந்நிதானம் 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 திரு சந்நிதானம் சந்நிதானம் தேவா உந்தன் சந்நிதானம் இது சந்நிதானம் உந்தன் சந்நிதானம் இறை சந்நிதானம் இந்த சந்நிதானம் 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 சந்நிதானம். திருச்சபையும் முந்தன் சந்நிதானம் திருப்பலியும் முந்தன் சந்நிதானம் திருச்சபையும் முந்தன் சந்நிதானம் திருப்பலியும் முந்தன் சந்நிதானம் திருப்பலியும் முந்தன் சந்நிதானம் குருகுலமும் முந்தன் சந்நிதானம் சந்நிதானம் நிறை சந்நிதானம் சந்நிதானம் இறை சந்நிதானம் 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 திரு சந்நிதானம் சந்நிதானம். வாழ்க புனித அன்னையை விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் எக்காலத்தும் ஆளும் அரசரை ஈன்றவள் நீரே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்பு பாத்திமா அன்னையின் குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் பாத்திமா அன்னையினுடைய பெருவிழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். 1917 ஆண்டு மே மாதம் 13ஆம் நாளிலே அன்னை மரியாள் பாத்திமா தேசத்தில் 3 சிறுவர்களுக்கு காட்சியளித்து தான் செபமாலை அன்னை செபமாலையின் வழியாக இந்த மண்ணுலகில் இருக்கின்ற பாவிகளின் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக செபிக்க அன்னை மரியாள் இந்த குழந்தைகளின் வழியாக இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் அழைப்பு விடுத்திருக்கின்றாள். அன்று அன்னை மரியாள் விரும்பிய விருப்பத்தை இந்த உலகத்தில் இருக்கின்ற அவளுடைய குழந்தைகளாகிய நாம் நம்முடைய மன்னக பயணம் முடிகின்ற வரையில் நாம் அன்னையை நோக்கி செபமாலையின் வழியாக இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைவருடைய மனமாற்றத்திற்காகவும் நாமும் இயேசுவினுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமல் நம்முடைய உலக காரியங்களின் மீது நம்முடைய சிந்தனைகளை திணித்து வாழ்ந்ததின் நிமித்தமாக அந்த பாவத்திற்காக மனம் வருந்தி செபமாலை வழியாக அந்த தாயின் அன்பின் குழந்தைகளாக வாழ அன்னை மரியாள் அழைப்பு விடுக்கிறாள். எனவே அந்த அன்னை மரியாளுடைய அழைப்பை ஏற்று நாம் அனைவரும் இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். கோலார் மறை மாவட்டம் கேச்சியம் புனித சின்னப்பர் ஆலயத்தில் இருக்கின்ற அனைத்து இறை மக்களுக்கும் இந்த பாத்திமா அன்னையினுடைய பெருவிழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்வதிலும் பெருமை கொள்ளுகிறேன். நம்முடைய ஆலயம் புனித சின்னப்பருடைய ஆலயமாக இருந்தாலும் நம்முடைய ஆலயத்திலே முதலாக இந்திய தேசத்திலே பாத்திமா அன்னைக்காக
புதியதாக கட்டப்பட்டிருக்கின்ற கெபியானது நம்முடைய ஆலயத்தில் மட்டும்தான் இருக்கிறதை நாம் அறிந்த ஒரு உண்மை. 1949ஆம் ஆண்டு இந்த பாத்திமா அன்னைக்கு கெபி முழுவதுமாக கட்டப்பட்டு பாத்திமா அன்னையினுடைய சுரூபமானது நம்முடைய ஆலயத்திலிருந்து கேஜி பட்டார்களை எல்லா இடங்களிலும் எடுத்துச் செல்லப்பட்டதையும் நம்முடைய பங்கின் வரலாற்றிலே நாம் அறிந்த ஒரு உண்மையாக இருக்கிறது. எனவே அன்னை மரியாளுடைய சிறப்பு ஆசிரியை பெற்றிருக்கிற நாம் இந்த தாயினுடைய பாதுகாப்பில் என்றும் நாம் தொடர்ந்து வாழவும் அவளுடைய அரவணைப்பில் நாம் என்றும் இறைவனுடைய அன்பை பெறவும் இந்த திருப்பலியிலே நாம் பங்கெடுப்போம். திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் தடையாக இருப்பேன் அவற்றுக்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாள், வானதூதர், புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். என் பிதாவே, என்னை மன்னியும். என் பிதாவே, என்னை மன்னியும். இயேசுவே, என்னை இரட்சியும். இயேசுவே, என்னை இரட்சியும். ஆவியே, என்னை பலப்படுத்தும். ஆவியே, என்னை பலப்படுத்தும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. சொர்க்கத்தில் தேவனை ஆராதிக்கின்றோம், அகிலத்தின் தந்தையை ஆராதிக்கின்றோம். சொர்க்கத்தில் தேவனை ஆராதிக்கின்றோம், அகிலத்தின் தந்தையை ஆராதிக்கின்றோம். எல்லாம் வல்ல ஆராதிக்கின்றோம், என்றென்றும் ஆண்டவனை ஆராதிக்கின்றோம். எல்லாம் வல்லனை ஆராதிக்கின்றோம், என்றென்றும் ஆண்டவனை ஆராதிக்கின்றோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனதவர்க்கு அமைதியும் உண்டாகுக. விண்ணக புதல்வரை புகழுகின்றோம், மன்னக மீட்பரை புகழுகின்றோம். விண்ணக புதல்வரை புகழுகின்றோம், மன்னக மீட்பரை புகழுகின்றோம். நீதியின் தேவனை புகழுகின்றோம், மன்னாதி மன்னனை புகழுகின்றோம். நீதியின் தேவனை புகழுகின்றோம், மன்னாதி மன்னனை புகழுகின்றோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனதவர்க்கு அமைதியும் உண்டாகுக. தந்தை மகனை போற்றுகின்றோம், ஆவியின் ஆற்றலை போற்றுகின்றோம். தந்தை மகனை போற்றுகின்றோம், ஆவியின் ஆற்றலை போற்றுகின்றோம்.
அன்பின் தேவனை போற்றுகின்றோம், திருச்சபை காவலரை போற்றுகின்றோம். அன்பின் தேவனை போற்றுகின்றோம், திருச்சபை காவலரை போற்றுகின்றோம். ஆமென், ஆமென். மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகனின் அன்னையை எங்களுக்கு அன்னையாக தந்தீரே. உலகின் மீட்புக்காக நாங்கள் தவத்திலும் மன்றாட்டிலும் நிலைத்து நின்று கிறிஸ்துவின் ஆட்சியை நாளுக்கு நாள் திறம்பட வளர்க்க எங்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். தொடக்க நூலிலிருந்து வாசகம். 3ஆம் அதிகாரம் 9 - 15 மற்றும் 20 வசனங்கள். அந்நாட்களில் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். உம் குரலொலியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன், எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன். நீ ஆடையின்றி இருக்கிறாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீ தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அந்த பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள் காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்வாய். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிகாலை காயப்படுத்துவாய் என்றார். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் உயிருள்ளோர் எல்லோருக்கும் அவளே தாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நான் ஆண்டவரை ஏற்றி போற்றிடுதே. நான் ஆண்டவரை ஏற்றி போற்றிடுதே. இந்த அடிமை என்னை அவர் நினைத்ததுதான், அந்த மீட்பரில் நெஞ்சம் மகிழ்கின்றதே. எந்த நான் ஆண்டவரை ஏற்றி போற்றிடுதே.
வல்லவர் எனக்காய் பெரியன புரிந்தார் வையகம் தினம் என்னை வாழ்த்திடுமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள்ளே பெரும் பேறு பெற்றே. வாழ்க மரியே வாழ்க, வாழ்க மரியே வாழ்க. வல்லவர் எனக்காய் பெரியன புரிந்தார் வையகம் தினம் என்னை வாழ்த்திடுமே. அவர் தம் கரம் பணிவோர் தலைமுறைக்கெல்லாம் தயவருள்வாரவர் தூயவராம். தம் கரம் பணிவோர் தலைமுறைக்கெல்லாம் தயவருள்வாரவர் தூயவராம். இந்த நான் ஆண்டவரை ஏற்றி போற்றிடுதே. அவர் தமதாற்றல் கரத்தினை நீட்டி செருக்கடைந்தோரை சிதறடித்தார். அவர் தமதாற்றல் கரத்தினை நீட்டி செருக்கடைந்தோரை சிதறடித்தார். அவர் வலியோரை உயர் இருக்கையின்றி இறக்கி எளியோரை மிக உயர்த்தி விட்டார். பசித்தோரை பல நாள் கொண்டு நிறைத்து செல்வரை வெறும் கையறிவிட்டார். இந்த நான் ஆண்டவரை ஏற்றி போற்றிடுதே. எங்கள் நான் ஆண்டவரை ஏற்றி போற்றிடுதே. இந்த அடிமை என்னை அவர் நினைத்ததனால் அந்த மீட்பரில் நெஞ்சம் மகிழ்கின்றதே. இந்த நான் ஆண்டவரை ஏற்றி போற்றிடுதே. இந்த நான் ஆண்டவரை ஏற்றி போற்றிடுதே. ஏற்றி போற்றிடுதே. ஏற்றி போற்றிடுதே. ஏற்றி போற்றிடுதே. இரண்டாம் வாசகம். வானில் பெரியதொரு அடையாளம் தோன்றியது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து வாசகம். பிரிவு 11 இறை வார்த்தைகள் 10, பிரிவு 12 இறை வார்த்தைகள் 1 முதல் 3 தொடர்ந்து 10 முடிய. விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறந்திருப்பதையும் அக்கோவிலில் உடன்படிக்கை பேழையும் காணப்பட்டது. வானில் பெரியதொரு அடையாளம் தோன்றியது. பெண்ணொருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாய் அணிந்திருந்தார். நிலா அவரது காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமேல் சூடியிருந்தார். வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்பு மயமான பெரிய அரக்கப்பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் 7 தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களில் 3 ஒரு பகுதியை
நிலத்தின் மேல் இழுத்து போட்டது. பேர்கால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கிவிடுமாறு அரக்கப்பாம்பு அவருக்கு முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புக்கோள் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அப்பெண் பெற்றார். அக்குழந்தை கடவுளது அரியணை இருந்த இடத்திற்கு பறித்து செல்ல பெற்றது. அப்பெண் பாலை நிலத்தை நோக்கி ஓடினார். அங்கு 1260 நாள் அவர் பேணுமாறு கடவுள் அவருக்கென்று ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின் விண்ணகத்தில் நின்று ஒலித்த பெரியதோர் குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குளோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதல மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அம்மா, இவரே உன் மகன். தம் சீடரிடம், இவரே உன் தாய் என்றார். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திருச்சபை புனித பாத்திமா அன்னையினுடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றது. உலகமே இந்த தாயினுடைய பாதுகாப்பில், இந்த தாயினுடைய அரவணைப்பில், இந்த தாயினுடைய பரிந்துரையில் என்றும் இறைவனுடைய அருளையும் இரக்கத்தையும் பெற வேண்டும் என்று விரும்புகிறது. அந்த சிலுவையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இறுதி அத்தியாயத்தின் பொழுது தன்னுடைய ஆவியை தந்தையிடம் ஒப்படைப்பதற்கு முன்னதாக இந்த மண்ணுலகில் தன்னை ஈன்றெடுத்த தாயினுடைய அன்பை உணர்ந்ததினால், தன் தாயானவள் அவரை வளர்த்த வளர்ப்பினை உணர்ந்ததினால், இந்த தாயினுடைய பராமரிப்பை முழுவதுமாக அறிந்து வைத்ததினால்,
நற்கருணை வடிவிலே தன்னை இந்த மண்ணுலகில் கொடுத்திருந்தாலும் ஒரு தாயினுடைய பாதுகாப்பில் பிள்ளைகள் வளருவது எத்துணை சால சிறந்தது என்பதை அறிந்தவராக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அம்மா இதோ உன் மகன், சீடரிடம் பார்த்து இதோ உன் தாய் என்று நமக்கும் தாய்க்கும் இருக்கின்ற உறவை வெளிப்படுத்தி அந்த அன்னையினுடைய பாதுகாப்பில் வாழ அன்று ஆண்டவர் நமக்கு தாரை வார்த்து கொடுத்து சென்றிருக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது தன் தாயை உங்களுக்கும் எனக்கும் தாரை வார்த்து கொடுத்தாலும் இந்த உலகம் தோன்றிய பிறகு முதலில் மனிதன் எப்பொழுது பாவத்தை தழுவினானோ, இறைவனுடைய அன்பிலிருந்து விலகி வாழ ஆரம்பித்தானோ, அப்பொழுதே தந்தை கடவுள் இந்த தாயினுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டிருக்கின்றோம். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம், அவளோ உன்னுடைய தலையை நசுக்குவாள், நீயோ அவளுடைய குதிம் காலை தீண்ட முயலுவாய் என்று அன்று தந்தை கடவுள் இந்த அன்னை மரியாளை பற்றி நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். தீமையை அழிக்க வல்லவள் என்றும் தீமைக்கு எதிராக போராடக்கூடியவள் என்றும் தன்னுடைய பிள்ளைகள் தீமையில் நடந்து கொண்டிருக்கிற பொழுதும் தீமையின் சக்திகளுக்குள் பிடிபட்டிருக்கிற பொழுதும் அந்த பிள்ளைகளை அந்த தீமை சக்திகளிலிருந்து விடுவித்து அழைத்து வருவதற்கு இந்த தாயானவளுக்கு மட்டும்தான் சிறந்த சக்தி இருக்கிறது என்பதை அன்று தந்தை கடவுள் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமன் பிரியமான சகோதர சகோதரிகளே, எனவே தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காகவும் தன் மகனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காகவும் இந்த அன்னை மரியாள் கன்னியாக இருந்தவள், இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று அன்று கப்ரியேல் தூதர் வழியாக ஆண்டவரிடம் தன்னை அர்ப்பணித்திருக்கிறாள். இதுதான் இந்த தாயானவள் இந்த மண்ணுலக மீட்பிற்காக தன்னை அர்ப்பணித்த முதல் நிகழ்வு. இவ்வாறு தன்னை முழுவதுமாக ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்த இந்த அன்னை மரியாள் வெறும் வார்த்தைகளினால் மட்டும் நம்முடைய வாழ்வை கடந்து விடாமல் தன்னுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளின் வழியாகவும் இந்த மண்ணகத்தில் இருந்து விண்ணகம் உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்து செல்லப்பட்ட பிறகும் விண்ணகத்திலிருந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றாள். நம்முடைய பாவ வாழ்வை முழுவதுமாக உணர்ந்தவளாக விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து மண்ணகத்திலே தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறாள். 1917 ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி, ஏறக்குறைய 6 மாதங்கள், ஒவ்வொரு மாதமும் 13ஆம் தேதியிலே 3 குழந்தைகளுக்கு அன்னை மரியாள் வெளிப்படுத்தி பாவிகள் மனம் திரும்ப வேண்டும் என்று அழைப்பு கொடுத்திருக்கிறாள். அபிப்பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த தாயானவள் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட கடமைகளை இந்த மண்ணுலகில் ஒரு மனுஷியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது மட்டுமல்லாமல் விண்ணகத்திற்கு உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்து சென்ற பிறகும் அங்கிருந்து தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த மண்ணுலகிலே காட்சியளித்து குழந்தைகளின் வழியாக இந்த வானுலகில் இருக்கின்ற அனைத்து மனிதனுடைய பாவ வாழ்வை தூய்மைப்படுத்திக் கொள்ள அழைப்பு கொடுத்ததை நாம் இதோ இன்றைய நாளிலே விழாவாக கொண்டாடுகிறோம். இந்த குழந்தைகளின் வழியாக இந்த தாயானவள் பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும். எனவே நாமே ஜெபமாலையின் தாயானவள் அன்னை என்று வெளிப்படுத்தி இருக்கிறாள். செபிக்கின்ற பொழுது, ஜெபமாலையை கரங்களில் எடுத்து செபிக்கின்ற பொழுது நம்முடைய பாவங்கள் முழுவதுமாக கழுவப்பட வேண்டும், இறைவனுடைய திருவுளத்தை நாம் கடைபிடித்து வாழ வேண்டும் என்று இந்த அன்னை மரியாள் திருவுளம் கொண்டு வெளிப்படுத்தினாள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அன்னை மரியாள் இந்த குழந்தைகளை முதலாக சந்திப்பதற்கு முன்னதாக வானக தூதர் இந்த 3 குழந்தைகளையும் சந்தித்து அந்த குழந்தைகளை புனிதப்படுத்துகிற நிகழ்வினையும் நாம் வரலாற்று சரித்திரத்திலே பார்க்கிறோம். வானதூதர் வானத்திலிருந்து இறங்கி வருகின்ற பொழுது அந்த வானதூதரின் கரங்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருவுடலும் திரு ரத்தமும் தாங்கக்கூடிய அந்த உருவத்தை காட்டி, ஏதோ ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிற ஒவ்வொருவரையும் இறைவன் ஆசீர்வதித்து வழிநடத்துவார் என்பதையும், கடவுளே நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை ஆராதிக்கிறேன், நான் உன்னை நம்புகிறேன், நான் உன்னை வழிபடுகிறேன் என்றும், நான் யாராவது இந்த மண்ணுலகிலே வழிபடாமலும் நம்பாமலும் நேசியாமலும்
உம்மை ஆராதிக்காலம் இருக்கின்ற அவர்களுக்காக நான் மன்னிப்பு கோருகிறேன் என்ற செபத்தையும் வானக தூதர் வழியாக ஆண்டவர் இந்த 3 குழந்தைகளையும் புனிதப்படுத்தியதையும் அன்னை மரியாளுடைய காட்சிக்கு முன்னதாக வரலாற்று சரித்திரம் சொல்லுகிறது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி இந்த தாயானவள் இந்த மண்ணுலகிலே இறங்கி வந்து தன் ஒவ்வொரு குழந்தைகளையும் தன்னுடைய அன்பின் பராமரிப்பிலே பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வானத்தூதர் வழியாகவும் தாயின் வழியாகவும் உங்களையும் என்னையும் பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற இந்த இறைவன் இன்றைய நாளிலே இந்த தாயின் வழியாக நம் அனைவருக்கும் கொடுக்கின்ற அன்பின் செய்தி என்னவென்று சற்று சிந்தித்து பார்த்தோம் என்றால் அது இந்த அன்னை மரியாள் கடந்து சென்ற அந்த பாத சுவடுகளை நாமும் பின்பற்றி செல்ல வேண்டும் என்றுதான். இந்த உலகமே பாவத்தில் முழுவதுமாக உழன்று கிடக்கின்றது, பாவ சேற்றில் விழுந்து கிடக்கின்றது. சாத்தானின் கரங்களுக்குள்ளாக தங்களை அர்ப்பணித்து விட்டார்கள். எனவே இந்த பாவத்தை கழுவ வேண்டும் என்றால் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும், இந்த தாயின் வழியாக இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று அன்னை மரியாள் சொல்லி ஜெபமாலை எடுத்து கரங்களில் எடுத்து செபிக்க அழைப்பு விடுத்திருக்கிறாள் அன்னையாம் திருச்சபை. எனவேதான் இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் எப்பொழுதெல்லாம் இந்த தாயை அழைக்க வேண்டும் என்றுமோ, எப்பொழுதெல்லாம் இந்த தாயினுடைய பராமரிப்பில் வாழ வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோமோ, அப்பொழுதெல்லாம் ஜெபமாலையை கரங்களில் எடுக்கின்ற பொழுது இந்த தாயானவள் நமக்காக தன் மகனிடம் பரிந்து பேசுகிறார். நம்முடைய மறைந்த திருத்தந்தை 2ஆம் சான்பால் அற்புதமாக ஜெபமாலையினுடைய தத்துரூபத்தை சொல்லிக் கொடுப்பார். எவனொருவன் தன்னுடைய கரங்களில் ஜெபமாலை எடுத்து செபிக்கின்றானோ அவன் புதிய ஏற்பாட்டை வாசிக்க தேவையில்லை, ஜெபமாலையின் வழியாகவே புதிய ஏற்பாட்டை முழுவதுமாக அவன் தெரிந்து கொள்கிறான் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் ஜெபமாலையை சொல்லுகின்ற பொழுது புனித ஜான்பால் அவர்கள் இந்த மண்ணுலகிலே வாழ்கின்ற பொழுது 3 ரகசியங்களை தான் நாம் ஜெபித்துக் கொண்டிருந்தோம். மகிழ்ச்சியின் மறையுண்மை, துக்கத்தின் மறையுண்மை, மகிமையின் மறையுண்மை என்று. ஆனால் இந்த 3 மறையுண்மைகளுக்கு மத்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பணி வாழ்வுகள் மறைந்து கிடக்கிறதை உணர்ந்தவராக ஒளியின் மறையுண்மைகளை வெளிப்படுத்தி 4 மறையுண்மைகளை நமக்கு காட்டியிருக்கிறார். எனவே ஜெபமாலை ஜெபிக்கிற பொழுது வெறும் அன்னை மரியாளை மட்டும் நாம் போற்றி புகழுவதில்லை, அவளுக்கு புகழஞ்சலி செலுத்துவதில்லை. மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பிலிருந்து பாடுகளின் மரணம் வரையிலும் நம்முடைய தாய் திருச்சபையினுடைய வளர்ச்சி வரையிலும் இந்த ஜெபமாலையின் வழியாக நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். எனவே ஜெபமாலையை கரங்களில் எடுத்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த தாயினுடைய பாதுகாப்பிலே வாழ முடியும் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. 2வது, இந்த அன்னை மரியாள் எந்த அளவிற்கு இந்த மண்ணுலகிலே தன்னுடைய பணியை ஆற்றினாள் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்த்தோம் என்றால், கபிரியேல் தூதர் அன்னை மரியாளுக்கு அந்த இயேசுவினுடைய பிறப்பின் செய்தியை கொடுத்த தருணத்திலிருந்து அன்னை மரியாள் தன்னுடைய பணி வாழ்வை ஆரம்பித்து விட்டாள். யாருக்கெல்லாம் தேவைகள் இருக்கிறதோ என்பதை அறிந்தவளாக, யாரெல்லாம் இறைவனோடு இணைந்து வாழ வேண்டும் என்று விரும்புகிறாளோ அவர்கள் அனைவரையும் அந்த இயேசுவினுடைய கரத்தில் அர்ப்பணிக்க ஆரம்பித்தாள். எலிசபெத் அம்மாளுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தவள் கானாவூர் திருமணத்தில் தன்னுடைய மகனுடைய பரிந்துரை வழியாக அந்த திருமணத்தின் துன்பங்களை முழுவதுமாக களைந்தறிந்து மகிழ்ச்சியில் அழைத்து சென்றவள் தன்னுடைய மகன் பணி வாழ்விலே சந்தித்த எல்லா விதமான இடர்பாடுகளுக்கும் அன்னை மரியாள் உடனிருந்து இயேசுவுக்கு ஆறுதலாக வருந்து இறுதியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தை தழுவுகின்ற பொழுது கூட தன்னுடைய மௌன மொழிகளினால் தன்னுடைய மகனுக்கு ஆறுதலை கொடுத்தாள். இதுதான் இந்த தாயானவள் தன் மகனுக்கும் அவர் வழியாக உங்களையும் என்னையும் வீண்டெடுத்தவளுக்கும் இந்த அன்னை மரியாள் கொடுத்திருக்கின்ற அற்புதமான கொடையாக நாம் கருதுகிறோம். எனவே பாத்திமா தேசத்தில் இந்த தாயானவள் கொடுத்த அந்த காட்சியின் வழியாக இன்றைய நாளிலே இன்று அன்னை மரியாள் உங்களுக்கும் எனக்கும் அதே ஆசீர்வாதத்தையும் அதே பரிந்துரையும் அதே அருளையும் இரக்கத்தையும் தன் மகன் வழியாக நமக்கு பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றாள். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த திருப்பலியின் தொடக்க உரையில் சொன்னது போல நம்முடைய இந்திய தேசத்தில் கோலார் மாவட்டம் கோலார் தங்கவயல் புனித சின்னப்பர் ஆலயத்தில் இருக்கின்ற பாத்திமா அன்னையினுடைய கெபியானது இந்திய தேசத்தின் முதலாக கட்டப்பட்ட ஒரு கெபியாக காணப்படுகிறது. போர்ச்சுகல் நாட்டிலிருந்து பாத்திமா தேசத்திலிருந்து அந்த அன்னை மரியாளுடைய திருச்சொருபம் இந்த ஆலயத்திற்கு எடுத்து வரப்பட்டு இந்த ஆலயத்திலிருந்து கேச்சிய பட்டாரங்கள் இருக்கிற எல்லா பங்கிற்கும் அன்னை மரியாளுடைய அந்த அற்புதமான பவனி எடுத்து செல்லப்பட்டு அந்த தாயின் வழியாக இறைவனுடைய அருளையும் ஆசிரியம் பெற்ற அந்த தருணமும் இந்த பங்கிற்கு கிடைத்திருக்கிறது.
எனவே இந்த பங்கில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அன்னை மரியாள் தன்னுடைய அன்பின் பாதுகாப்பிலே வழிநடத்துகிறாள் என்பதையும் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். எனவே அன்னை மரியாள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் தன்னுடைய அன்பினால் பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிற தருணத்தில் இந்த தாயினுடைய பராமரிப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் என்றும் அவள் விட்டு சென்ற அந்த செய்தியினை நம்முடைய வாழ்விலும் ஏற்று அந்த தாயினுடைய அன்பின் பிள்ளையாக வாழ இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். அப்பொழுது இந்த அன்னை மரியாள் நமக்காகவும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் தன்னுடைய மகனிடம் பரிந்து பேசி என்றும் உங்களையும் என்னையும் அவருடைய அன்பின் பாதுகாப்பில் வைத்து வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் மன்றாடுவோம். ஆமேன். படுத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவி வல்லமையார் இறை மகன் நமக்காய் மனிதரானார், கண்ணி மரியம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், வீரத்தின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாறையில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பது நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். தந்தாயேற்றிடுவார் என் வாழ்வை உமக்கு பலியாய் தந்தே அன்பாயேற்றிடுவார். இறைவா உன்னில் இணையா வாழ்வு இருந்தும் பயனென்ன, காலம் இனிதாக வேண்டும், இறைவா உன்னோடு இணைந்தாக வேண்டும், இணைந்தாக வேண்டும், இணைந்தாக வேண்டும். சகோதர சகோதரிகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாக்கும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையின்றி இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, இப்பழி பொருட்களோடு மக்களின் மந்தாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மந்தாட்டு புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவராகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதாம் அந்த அன்னை உடைய ஒரே திருமகனை கருதாங்கி தமது கண்ணிமையின் ஆட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அழைத்தார். அவர் வழியாக உமது மாண்பை வானக தூதர் அனைவரும் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் உம் திருமுன் நடுங்குகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்வு நிறைஞ்சு புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. Hosanna, 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 தூயவர், 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 ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் நிரம்ப பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, 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 ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும்
இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கை இடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு புகழ்கின்றோம். உம் திருமணில் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களிடம் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்திருடும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் மச்சாடு, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருடும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலர் புனித சின்னப்பர், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பா மற்றும் இவ்வுலகில் வகுந்தவராயிருந்தாகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரபருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி
நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் இல்லத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் என் ஆன்மா நலம் பெறும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருரத்தும் மை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். உன்னை நான் மறவே இயேசுவே, நான் மறவே மறவே. இயேசுவே, உன்னை நான் மறவே மறவே. என்னாலும் உன்னருளை நான் பாடி மகிழ்ந்திருவேன். என் இயேசுவே, உன்னை நான் மறவே மறவே. நாமும் என் வாயில் நல் தேனாயிருக்கிறது. உன் நாமும் என் வாயில் நல் தேனாயிருக்கிறது. உன் அன்பை நானும் எண்ணும் போது ஆனந்தம் பிறக்கிறது. இயேசுவே, உன்னை நான் மறவே மறவே. என்றும் உள்ள தந்தையின் மகனை தாங்கிய கன்னிமரியாவின் திருமயிறு பேறு பெற்றது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம்.
என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வரும் நாங்கள் அதே கண்ணியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையின்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசீர் பெற கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி பக்தியோடு ஜெபிப்போம். புனித கன்னி மரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இறை பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் அன்பிலும் அரவணைப்பிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கேச்சிய புனித சின்னப்பர் ஆலய பங்கு மக்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாய் பாத்திமாண்டையனுடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். இன்றைய திருப்பலி நம்முடைய பங்கில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாக ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்னை மரியாளிடம் செல்வோம். அந்த தாயானவள் உங்களையும் என்னையும் சிறந்த விதத்தில் வழிநடத்த என்றும் அவளது பாதுகாப்பில் தொடர்ந்து நாம் பயணிப்போம். நாம் அனைவரும் ஒருவரை ஒருவர் நம்முடைய அன்பினால் தேற்றி இந்த அன்னை காட்டிய அதே அன்பின் பாதையில் வழிநடக்க நீங்களும் எங்களுக்காக செபியுங்கள், நானும் உங்களுக்காக செபிக்கிறேன். மீண்டுமாய் உங்கள் அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன்.